ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இயல் 1 2 3ன்னு தனித்தனியாக டெஸ்ட் வச்சுட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்கும். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இயல் 1 2 3ல பார்த்தீங்கன்னா நம்ம 50 கொஸ்டினாக வந்து டெஸ்ட் எழுதணும். இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். அதனால் நீங்கள் படிச்சுட்டு நல்லா வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர், பி பாரதிதாசன், சி பாவலரேறு பெருஞ்சித்திரனார், டி பாரதியார். ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். செகண்ட் கொஸ்டின். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ காசி ஆனந்தன், பி பாரதிதாசன், சி பாரதியார், டி அறிவுமதி. ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காசி ஆனந்தன். ஸோ பொறுத்துக்க பாருங்க. ஆப்ஷன் ஏ விளைவுக்கு பால்னு கொடுத்துருக்காங்க, பி அறிவுக்கு வேல், இளமைக்கு நீர், புலவருக்கு தோல். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன வரும் பாருங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஸோ இது வந்து 3 4 1 2 வருது. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஃபோர்த் கொஸ்டின். முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 216, பி 18, சி 12, டி 30. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி 30. முதல் எழுத்துக்கள் 30 வகைப்படும். ஃபிஃப்த் கொஸ்டின். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக திகழ்ந்து கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ மாணிக்கம், பி பாரதியார், சி சுப்புரத்தினம், டி காசி ஆனந்தன். ஸோ சரியான விடை வந்து ஆப்ஷன் பி பாரதியார். சிக்ஸ்த் கொஸ்டின். தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ தமிழங்கள், பி தமிழெங்கள், சி தமிழுங்கள், டி தமிழெங்கள். ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி தமிழெங்கள். ஸோ செவன்த் கொஸ்டின். சரியானவற்றை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கூற்று சரியானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கூற்று 1 பாருங்க. பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் என்பர். கூற்று 2 நிலவாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. கூற்று 3 கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கியும் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. கூற்று 4 நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஸோ இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 4 தான் சரி. ஸோ கூற்று 2 பார்த்தீங்கன்னா நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கியும் வடக்குல இருந்து தெற்கு நோக்கியும் தான் வந்து பறவைகள் வந்து வலசை போகும். 8th கொஸ்டின். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மலையின் பயனையும் டேஸ் என்ற நூல் பாராட்டுகிறது. ஆப்ஷன் ஏ வளையாபதி, பி சிலப்பதிகாரம், சி காணி நிலம், டி மணிமேகலை. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 9th கொஸ்டின். பாரதியார் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பாஞ்சாலி சபதம், பி குயில் பாட்டு, சி கண்ணன் பாட்டு, டி அழகின் சிரிப்பு. இதுல வந்து பாரதியார் எழுதிய நூல்கள்ல பொருந்தாதது எது? ஸோ ஆப்ஷன் டி அழகின் சிரிப்பு. இது வந்து பாரதிதாசன் எழுதிய நூல். ஸோ அதனால வந்து இதுதான் பொருந்தாதது. 10th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பாரதிதாசன் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவர் தம் கவிதைகளின் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாடியுள்ளார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ
கூற்று சரி, காரணம் வந்து சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. பாரதிதாசன் வந்து புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் வந்து தம் கவிதைகளின் வழியாக பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களையும் பாடியுள்ளார். 11வது கொஸ்டின், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், பி பாரதியார், சி பாரதிதாசன், டி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரியான விடை ஆப்ஷன் டி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 12வது கொஸ்டின், சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? ஆப்ஷன் ஏ ஆர்டிக் காலா, பி கப்பல் பறவை, சி சிட்டுக்குருவி, டி செங்கால் நாராய். சரியான விடை ஆப்ஷன் பி. 13வது கொஸ்டின், இந்தியாவின் பறவை மனிதர் யார்? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர், பி சலீம் அலி, சி பாரதியார், டி சத்தியமித்த புலவர். சரியான விடை ஆப்ஷன் பி, டாக்டர் சலீம் அலி. பொறுத்துக்க பாருங்க. தமிழ் அப்பர் தேவாரம், தமிழ்நாடு தொல்காப்பியம், தமிழன் வந்து சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம் இருக்கு. தமிழ் வந்து என்ன வரும்னா தொல்காப்பியம், தமிழ்நாடு வந்து சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம், தமிழன்கிறது அப்பர் தேவாரம். அப்போ சரியான விடை வந்து ஆப்ஷன் பி. இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ராங்கா இருக்கு. 3, 1, 2 தான் வரும். 15வது கொஸ்டின், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ நாடக காப்பியம், பி முத்தமிழ் காப்பியம், சி இரட்டை காப்பியம், டி குடிமக்கள் காப்பியம். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இரட்டை காப்பியம். 16வது கொஸ்டின், தாவர இலைப்பெயர்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ நெல், பி பழா, சி ஆல், டி வாழை. தாவர இலைப்பெயர்களில் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் ஏ நெல். அப்ப நெல்லுக்கு வந்து என்ன வரும்? தாள்னு வரும். ஓகேங்களா, நெல்லுக்கு வந்து தாள்னு வரும். 17வது கொஸ்டின், தவறானதை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்க, துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள், கட்டுரை, புதினம் ஆகிய வந்து தமிழ் கவிதை வடிவங்கள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்கள் வந்து என்னென்ன அப்படின்னா ஆயே, ஔ, ஞ. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ல. இதுல வந்து தவறானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 18வது கொஸ்டின், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், பி நன்னூல், சி தொன்னூல் விளக்கம், டி தமிழ் நிலம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. மீன் அப்படிங்கிறது குறுந்தொகை, வேளாண்மை கலித்தொகை, வெள்ளம்ங்கிறது பதிற்று 10, உழவர்ங்கிறது நற்றிணை. அப்ப 4, 1, 2, 3. சாரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2, 3, 4, 1ன்னு வரும். இதுல வந்து எது சரியான ஆப்ஷன்னா ஆப்ஷன் ஏ. 20வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பாருங்க, பாரதிதாசன் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். கூற்று 2, பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். கூற்று 3, பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இது சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று 1, 2 தவறு, கூற்று 3 வந்து சரி. பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம்னு வரும். பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் வரும். 21வது கொஸ்டின், பூப்பது முதல் காய்ப்பது வரை டேஸ் நிலை உண்டு? பூப்பது முதல் காய்ப்பது வரை டேஸ் நிலை உண்டு. ஆப்ஷன் ஏ 10, பி 5, சி 7, டி 6. சரியான விடை ஆப்ஷன் சி 7. 22வது கொஸ்டின், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாய் எதனை பாரதியார் போற்றுகிறார்? ஆப்ஷன் ஏ வளமை, பி சீர்மை, சி தொன்மை, டி புதுமை.
சரியான விடை ஆப்ஷன் சி தொன்மை. 23வது கொஸ்டின் கூற்று 1 பாருங்க. தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. கூற்று 2 மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்கள் அடிப்படையில் இருக்க வேண்டும். கூற்று 3 தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்ட நூல்கள் ஆயினும் அவை கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. இது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2, 3 மூணுமே சரிதான். 24வது கொஸ்டின் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 30, பி 10, சி 18, டி 12. சரியான விடை ஆப்ஷன் பி 10. 25வது கொஸ்டின் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், பி நெல்லை சு முத்து, சி பாவலரேறு பெருஞ்சித்திரனார், டி சுரதா. சரியான விடை ஆப்ஷன் பி நெல்லை சு முத்து. 26வது கொஸ்டின் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ பாரதியாரின் கவிதைகள், பி பாப்பா பாட்டு, சி அழகின் சிரிப்பு, டி இருண்ட வீடு. சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் கவிதைகள். 27வது கொஸ்டின் ரோபோ என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பெயர்? சரியான விடை ஆப்ஷன் பி அடிமை. 28வது கொஸ்டின் ஆர்டிகாலா டேஸ் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம்? ஆப்ஷன் ஏ 4000 கிலோமீட்டர், பி 22,000 கிலோமீட்டர், சி 400 கிலோமீட்டர், டி 1600 கிலோமீட்டர். சரியான விடை ஆப்ஷன் பி 22,000 கிலோமீட்டர். 29வது கொஸ்டின் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கியாகும். ஆப்ஷன் பி இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்களின் செயல்கள் நிறைவேற்றும் என்றும் பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது. ஆப்ஷன் சி உலகிலேயே முதலாக சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு இங்கிலாந்து. ஆப்ஷன் டி பாருங்க ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1, 2, 4 தான் சரி. கூற்று 3 தவறு. கூற்று 3 என்ன? உலகிலேயே முதலாக சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியான்னு வரும். 30வது கொஸ்டின் தானே இயங்கும் எந்திரம்? ஆப்ஷன் பி தானியங்கி. 31வது கொஸ்டின் பொறுத்துக. நிலம், தீ, நீர்வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அது என்ன வரும்னா தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சொல் எழிலி அப்படிங்கிறது காரணம் இருக்குது. நெடுவசி பறந்த வடு அப்படிங்கிறது 10 கோட்சுரா இறங்கன சுருங்கிய நரம்பி முடிமுதற் பரதவர்ங்கிறது நற்றிணை. அப்ப ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. 32வது கொஸ்டின் காணி நிலம் வேண்டும் என்ற பாடலின் மூலம் பாரதியார் எத்தனை தென்னை மரம் வேண்டும் என்கிறார்? ஆப்ஷன் ஏ 5, 6, பி 10, 12, சி 15, 20, டி 5, 10. சரியான விடை ஆப்ஷன் பி 10, 12 தென்னை மரம் வேண்டும். அந்த பாடல் வரிகள் படிச்சிருந்தீங்கன்னா இது கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அதனாலதான் எப்போதுமே பாடல் வரியும் படிங்க அப்படின்னு சொல்றது. 10, 12 தென்னை மரம் வேண்டும் என்கிறார். 33வது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று பாருங்க. உயிருக்கு முதன்மையானது காற்று. காரணம் இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. அதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். 34வது கொஸ்டின் பொறுத்துக. ஆப்ஷன் 1 பாருங்க. ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு
அரை மாத்திரை, குறில் எழுத்து வந்து 1 மாத்திரை வரும், நெடில் எழுத்து வந்து 2 மாத்திரை வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3, 1, 2ன்னு வரும். 35வது கொஸ்டின், கழுத்தில் சூடுவது. ஆப்ஷன் ஏ தார், பி கணையாழி, சி தண்டை, டி மேகலை. ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தார். 36வது கொஸ்டின், வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சரியான விடை ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் குடை. 37வது கொஸ்டின், ஒருவருக்கு சிறந்த அணி எது? ஆப்ஷன் ஏ மாலை, பி காதணி, சி இன்சோல், டி வன்சோல். சரியான விடை ஆப்ஷன் சி இன்சோல். 38வது கொஸ்டின், அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், பி ஆத்திச்சூடி, சி மணிமேகலை, டி நாச்சியார் திருமொழி. சரியான விடை ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. 39வது கொஸ்டின், சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? ஆப்ஷன் ஏ துருவ பகுதி, பி இமயமலை, சி இந்தியா, டி தமிழ்நாடு. சரியான விடை ஆப்ஷன் ஏ துருவ பகுதி. 40வது கொஸ்டின், வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, தலையில் சிறகு வளர்தல், பி வந்து மூக்கின் நிறம் மாறுதல், சி உடலின் கற்றையாக முடி வளர்தல், டி வந்து ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்கள்ல வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதுல வந்து தவறானது கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கின் நிறம் மாறுதல் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து தவறு. 41வது கொஸ்டின், கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி 1954. 42வது கொஸ்டின், வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கு சாத்திரம் கற்போம் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார். 43வது கொஸ்டின் பாருங்க, சரியானதை வந்து தேர்ந்தெடுக்கணும். கூற்று 1, உயிரெழுத்துக்கள் வந்து 12ம் சொல்லின் முதலில் வரும். கூற்று 2, க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் இடையில் வரும். கூற்று 3 வந்து ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலில் வரும். கூற்று 4, ஞ வரிசையில் ஞ, ஞ, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். ஸோ இது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1, 3, 4 மட்டும்தான் வந்து சரி. ஸோ 44வது கொஸ்டின், பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மீத்திறன் அப்படிங்கிறது மீத்திறன் கணினி அப்படிங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர், வலசை அப்படிங்கிறது மைக்ரேஷன், புலனம்ங்கிறது வாட்ஸ்அப், கண்டம்ங்கிறது கேட்நெட், செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 45வது கொஸ்டின், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும் எட்டுத்துக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி அறிவுமதி. 46வது கொஸ்டின், இஸ்ரோவின் தலைவர் யார்? இஸ்ரோவின் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி சிவன். 47வது கொஸ்டின், தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுவீராயின் என்று பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சத்தியமுத்த புலவர், பி சலீம் அலி, சி திருவள்ளுவர், டி இளங்கோவடிகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ சத்தியமுத்த புலவர். 48வது கொஸ்டின், தமிழை பல விதங்களில் போற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி பாவலரேறு பெருஞ்சித்திரனார், டி வந்து நெல்லை சுமுத்து. சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். 49வது கொஸ்டின், பொருந்தாததை வந்து தேர்ந்தெடுக்கணும். தமிழ் நிலம் தமிழ்ச்சிட்டு கனிச்சாறு தென்மொழி. இதுல வந்து பொருந்தாதது எதுனா கனிச்சாறு. இது வந்து பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். ஓகேங்களா? சாரி, பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள், கனிச்சாறுங்கிறது பெருஞ்சித்திரனாருடைய நூல் வரும்.
ஸோ நெக்ஸ்ட் பொறுத்துக. முதலை அப்படிங்கிறது வந்து குறுந்தொகை. செல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் புறத்திணையியல். பாருங்கிறது பெரும்பானாற்று விடை. முடிங்கிறது தொல்காப்பியம் வினையியல். புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல். ஸோ இது வந்து ஆர்டர் வைஸ் கரெக்டாக தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ 1 2 3 4 5. 51வது கொஸ்டின் சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ கூற்று 1 பாருங்க. தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. கூற்று 2 காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டில் ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை இடப்புறமாக சுற்றி வருகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. 52வது கொஸ்டின் கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ சாண்டியாகோ, பி சத்யமித்த புலவர், சி காரல் கபெக், டி எர்னஸ்ட் ஹெமிங்வே. சரியான விடை ஆப்ஷன் டி எர்னஸ்ட் ஹெமிங்வே. 53வது கொஸ்டின் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி சேர்த்தல். 54வது கொஸ்டின் உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சோபியா, பி டீப் ப்ளூ, சி தானியங்கி, டி ரோபோ. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி டீப் ப்ளூ. 55வது கொஸ்டின் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ லெலிலியன் வாட்சன், பி சத்யமித்த புலவர், சி நெல்லை சு முத்து, டி அறிவுமதி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ லெலிலியன் வாட்சன். 56வது கொஸ்டின் தவறானதை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். ஆப்ஷன் பி உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டும் மொழி இறுதியில் வரும். சி பார்த்தீங்கன்னா ஞஞன நமன எழல வழல ஆகிய மெய் எழுத்துக்கள் 11 பார்த்தீங்கன்னா நூலின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும். ஸோ இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும்ன்றதுல. ஸோ ஆயுத எழுத்து வந்து இடையில் மட்டும்தான் வரும், இறுதியில் வராது. 57வது கொஸ்டின் பொறுத்துக. ஸோ அறத்துப்பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38, பொருட்பால் 70, எண்பத்துப்பால் 25. ஸோ சரியான விடை ஆப்ஷன் இ 3 2 1. 58வது கொஸ்டின் ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ் கும்மி. 59வது கொஸ்டின் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி. 60வது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை வந்து ஆராய்க. கூற்று பாருங்க. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். காரணம் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணமும் சரி. 61வது கொஸ்டின் தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? சரியான விடை ஆப்ஷன் சி 5. 62வது கொஸ்டின் மெய்யெழுத்தை ஒழிக்கும் ஆகும் கால அளவு என்ன? மெய்யெழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு. ஆப்ஷன் ஏ 2 மாத்திரை, பி அரை மாத்திரை, சி 3 மாத்திரை, டி 1 மாத்திரை. சரியான விடை ஆப்ஷன் பி அரை மாத்திரை. ஸோ பொறுத்துக. முத்துச் சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 1 2. 64வது கொஸ்டின் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள்? சரியான விடை 10 முதல் 13 ஆண்டுகள். 65வது கொஸ்டின் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார். 66வது கொஸ்டின் சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. ஆப்ஷன் ஏ 400 மீட்டர், பி 4000 மீட்டர், சி 1000 மீட்டர், டி 500 மீட்டர். சரியான விடை ஆப்ஷன் பி 4000 மீட்டர். 67வது கொஸ்டின் ஆயுத எழுத்தின் வேறு பெயரில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ முப்புள்ளி, பி நெடில், சி முப்பார் புள்ளி, டி தனிநிலை அக்கீனம். சரியான விடை ஆப்ஷன் பி நெடில். 68வது கொஸ்டின் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது எது?
ஆப்ஷன் ஏ வான்புகழ் வள்ளுவர், பி மாணிக்கம், சி பொய்யில் புலவர், டி தெய்வ புலவர். சரியான விடை ஆப்ஷன் பி மாணிக்கம். 69வது கொஸ்டின் உடல் நோய்க்கு டேஸ் தேவை? அவடதம். உடல் நோய்க்கு அவடதம் தேவை. அவடதம்னா மருந்து. எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. அணுகு அப்படிங்கிறது விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்ங்கிறது சோறு, உண்மைங்கிறது பொய்மை. இதில் சரியான விடை அப்படிங்கிறது 4, 1, 2, 3. 71வது கொஸ்டின் மனிதர்களுக்கு மருந்தாக விளங்கியது எது? சரியான விடை ஆப்ஷன் சி அனுபவம். 72வது கொஸ்டின் ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலை வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி நெல்லை சு முத்து. சரியானதை தேர்ந்தெடுக்கணும். கூற்று 1 பாருங்க. சர் சி வி ராமன் 1928 பிப்ரவரி 20 ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வந்து வெளியிட்டார். கூற்று 2 அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடப்படுகிறது. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும்தான் சரி. 74வது கொஸ்டின் நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? ஆப்ஷன் பி நுண்ணறிவு. 75 மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான். 76வது கொஸ்டின் தவறானதை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆண்குருவியின் தொண்டை பகுதி சிவப்பு நிறத்தில் இருக்கும். உடல் வந்து அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் வந்து மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும். சி சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் வந்து சத்தமிட்டு கொண்டே இருக்கும். டி வந்து கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாள்ல வந்து குஞ்சுகள் வெளிவரும். இதுல வந்து தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆண்குருவியின் தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்துல இருக்கும். 77வது கொஸ்டின் கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது? ஆப்ஷன் பி கேணி. 78 பொறுத்துக. காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கும் சொல். மேருங்கிறது இமயமலை, ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, அலிங்கிறது கருணை, திகிரி ஆணி சக்கரம். ஆர்டர் வைஸ் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஆப்ஷன் சி. 79வது கொஸ்டின் கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி ஞாயிறு. 80வது கொஸ்டின் பொறுத்துக. ரோபோ அப்படிங்கிறது அடிமை. காரல் கபெக் இவர் செக் நாட்டை சேர்ந்தவர். 1997 வந்து மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில வெற்றியாளர் டீப்ளூ. சோஃபியாங்கிறது சவுதி அரேபியா. 81வது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடுத்துக. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். பி ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். 82வது கொஸ்டின் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். 83வது கொஸ்டின் ஞாயிறு போற்றும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலனான் என்ற இயற்கையை போற்றும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 84வது கொஸ்டின் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் பி தொல்காப்பியர். 85வது கொஸ்டின் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ சலீம் அலி, பி காசி ஆனந்தன், சி சத்தியமுத்த புலவர், டி அறிவுமதி. சரியான விடை ஆப்ஷன் சி சத்தியமுத்த புலவர். 86வது கொஸ்டின் பொறுத்துக. கோடை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா அகநானூறு, அரசு திருக்குறள், புகழ்ங்கிறது தொல்காப்பியம், செய்ங்கிறது குறுந்தொகை. சரியான விடை ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. 87வது கொஸ்டின் திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது 4 அடி என யாருடைய பாடல் வந்து கூறப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஔவையார். 88வது கொஸ்டின் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்று பழந்தமிழ் இலக்கியங்களான டேஸ் நூல்களில் கூறப்பட்டுள்ளது. இவற்றில் பொருந்தாததை வந்து தேர்ந்தெடுக்கணும். சரியான விடை ஆப்ஷன் சி பதிற்று பத்து.
ஸோ 88வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10 89 செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ செம்மி கூட்டல் பயிர். 90வது கொஸ்டின் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் யார்? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன். 91வது கொஸ்டின் பாருங்க பொறுத்துக கசரதபர அப்படிங்கிறது வன்மையாக ஒலிக்கும், ஞஞ நமன என்பது மென்மையாக ஒலிக்கும், எரள வரலங்கிறது வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கும். ஸோ சரியான விடை வந்து ஆப்ஷன் டி. 92வது கொஸ்டின் ஆப்ஷன் ஏ பாருங்க பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். பி வந்து மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் ஆப்ஷன் சி சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகள் பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். ஸோ டி வந்து சலீம் அலி பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். ஸோ இதுல தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். தம் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு தான் வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பெயரிட்டிருப்பார். 93வது கொஸ்டின் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்கின்றது எது? ஆப்ஷன் ஏ சார்பெழுத்து, பி ஆயுத எழுத்து, சி முதல் எழுத்து, டி நெடில் எழுத்து. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி முதல் எழுத்து. 94வது கொஸ்டின் பின்வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகளை வந்து சரியானதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ கூற்று 1 பாருங்க மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்து தோன்றுது. உயிர்மெய் எழுத்தின் மொழி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். கூற்று 3 வந்து வரி வடிவம் உயிர் எழுத்தை ஒத்திருக்கும், மொழிக்கும் கால அளவு வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். கூற்று 4 வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து எனப்படும். ஸோ இதுல சரியான கூற்று எது அப்படின்னா கூற்று 1, 2, 4 சரி, கூற்று 3 வந்து தவறு. ஸோ இது அப்படியே வந்து மாத்தி இருக்கும். வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை வந்து ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்தை வந்து ஒத்திருக்கும். 95வது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகள்ல வந்து தவறானது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கூற்று 1 பாருங்க திருவள்ளுவரை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கு பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வந்து வகுத்து கூறியுள்ளார். கூற்று 2 திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள்ல வந்து 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் இருக்கும். திருக்குறள்ல இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் வந்து சிறந்து விளங்குது. ஸோ கூற்று 3 திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் வந்து 14 மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஸோ இதுல வந்து தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் 96வது கொஸ்டின் தானியங்களுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு எது? ஆப்ஷன் ஏ நூலறிவு, பி செயற்கை நுண்ணறிவு, சி கணினி, டி சிற்றறிவு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா 97வது கொஸ்டின் பொறுத்துக கமுகு பாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூந்தல், சப்பாத்தி கள்ளி மடல், பலாங்கிருதி இலை, நாணல் தோகை, கோரை புல். ஸோ இது ஆர்டர் வைஸ் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. 98வது கொஸ்டின் சரியானதை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ கூற்று 1 பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றவர் பாரதியார். கூற்று 2 சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல், அக்ரிணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்று 3 இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். கூற்று 4 பார்த்தீங்கன்னா இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடக தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை வந்து சுட்டி காட்டும். ஸோ இது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அனைத்துமே வந்து சரிதான். 99வது கொஸ்டின் இளங்கோவடிகளின் காலம். ஆப்ஷன் ஏ கிபி 2ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிபி 4ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ ஃபைனல் கொஸ்டின் 100வது கொஸ்டின் தமிழின் முதல் காப்பியம் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம்,
பி அகநானூறு, சி தொல்காப்பியம், டி நாலடியார். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டலாக 100 கொஷின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. கொஷின்ஸ் எல்லாம் தரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.